எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. எங்கிட்ட ஃப்ரெண்ட்லேயே உட்காரவா? அதை நினச்சி ஓட்ரா. வேங்கடக்கா ஃபைனலி வி காட் இட். என்னது? கும்பாவுருட்டி ஃபால்ஸ். கும்பாவுருட்டி ஃபால்ஸ் எங்க போடலாம்? எங்க பார்க்கிங்? குளிக்கலாமா? சரி பார்க்கலாமா வியூ பாயிண்ட்? குளிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஓப்பனில் இருக்கு, போய் பார்க்கலாமான்னு கேட்டேன். அந்ததுக்கு வியூ கிடச்சது ஓகே தானே, குளிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும். ஏண்டா என்னது? என்ன விழுந்துச்சு? என்ன பண்ணேன் நான்? என்னடா பண்ணேன்? இல்லைனா வேற ஏதோ விழுந்துச்சு. இல்லை கனி இல்லை, நான் இங்கேண்டா இருந்து பேசிட்டு எப்பறம் இங்கேருந்து விழுந்துச்சு அது? A few minutes later. அருவியை பார்க்க கூட முடியலடா. அருவியை பார்க்கவே விடல. ஏமாற்றி விட்டாங்க. இப்போ உங்க மனநலம் எப்படி இருக்கு? முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் பாருங்க, கடப்பாறை. அவனாலதான் எல்லாம் அவனாலதான். சரிப்பா, கடப்பாறைனே பேர் வச்சிட்டீங்களேடா அவனுக்கு. எல்லாம் அந்த கடப்பாறையால தான். கடப்பாறை போனே இருக்கா? ஐயாபுரி சார் கிளாஸ். ஆமா, நம்மளை கேள்வி கேட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ட்ரிப் வந்துருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இல்லை, கேரளாவில் இருக்கோமா சொல்லிக்கிறாங்க. கேரளாவில் அச்சாங்கோயில் கும்பாவுருட்டியில் நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஆமாங்க, பர்மிஷன் இல்லாமல் போச்சு. தண்ணி நிறையா வரனால குளிக்க விடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு 3 அருவி இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு அருவியை பார்த்துக்கோங்க, ஓடமானி ஓடுது அது அருவி. போகிறோமா போகிறேன் அப்படி தானே. இப்போ அம்மா போயிருந்தா எங்கள் அம்மா ராபிட் பண்ணி எங்கள் அம்மா போய் முத்த நரசியம் வருமா. வேற இந்த ரயில் பூச்சியை காட்டிட்டு இருக்காண்டா. 2வது ஃபால்ஸா? ஏண்டா ஏற்கனவே வந்திருக்கியா? நீயா சொல்லிக்கிறதா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் செகண்ட் ஃபால்ஸ்ண்டு? சரிப்பா, நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. சரிப்பா, ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல. ரயில் பூச்சி எடுப்பாங்க அவனுக்கு கேடாண்டு. இங்கே 2 பேர் தான்டா தர்றான். நீயும் போடா முன்னாடி. நீ வரலையா? நீதான் விளாகர். அதான்டா விளாகர். அந்த இடங்களே நல்லா இருக்கு. அதான் இறந்து வச்சியா கொழுந்தியா எனக்கு பிடிச்ச இடம் தான். அங்கே தொங்குதா அவ்வளோவா? அது தம்பி இருக்காப்புல. எனக்கு வெப்பெல்லாம் வராது, அதனால அந்த பவர் மட்டும் டக்குன்னு மூவாயிரம் டக்குன்னு பண்ணி. A few moments later. எப்படியோ முதல் இருக்கிற ஃபால்ஸை கடந்தாச்சு. ஆனால் அவங்க பூரா லேடிஸாக இருக்காங்க. அதனால் நம்ம 2வது ஃபால்ஸ் போகிறோம். அதனால் இப்போ நம்ம அடுத்து மேலே இருக்கிற ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் தான் ஏறுதுன்னு தெரியல, மூச்சு தான் வாங்க.
ஏய் இங்கே வாடா. ஏய் இங்கே இருக்குடா. எத்தனாவது ஃபால்ஸ்னு தெரியல. 3 ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கீழே லேடிஸாக பொழுதுகிட்டு இருக்காங்க. அதனால மேலே வந்து பார்த்தா மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இந்த இடத்துல குளிக்க நான் யாரும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் டு லாவண்யா. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். பாடுறா கனி. நீங்க போ. கீழே காமிச்சது கூட சின்ன ஃபால்ஸ். இங்கே கூட ஓடிக்கிட்டு இருக்கிறது சின்ன ஃபால்ஸ். அதை விட ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. தவறுன்னு சொல்லி வழி கொடுவேன்மா எப்படி இருக்கும் அவனுக்குள்ள தெரியுதா? அதான் அந்த பெரிய ஃபால்ஸ். அவனுக்குள்ள போயிட்டு அடுத்த வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். சுத்து அந்த அவனுக்குள்ள நிற்கிறது தெரியுதா? சேவ் சட்டை பார்த்து கடப்பாறை ஒல்லியாக இருக்கிறேன். கடப்பாறை வெள்ளை டிஷர்ட்டு நல்லா கொண்டிடுறான். இங்கிட்ட ஒரு இதான் லாஸ்ட் ஃபால்ஸ் போல. இந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க. வாடா வாடா வந்து வாடா கத்து மட்டும் எவ்வளோ இவ்வளோ ஒருத்தர் இருக்காங்க. இது ஒரு இதாடா வந்து ஹாய் காய்ஸ், குற்றாலத்தில் சூப்பராக இது என்ன ஃபால்ஸ்? கும்பாருட்டி வந்துட்டு கேரளாவில் இருக்கும். அதுவே தப்பு போத. நம்ம கும்பாவுருட்டி நினச்சி தான் வந்தோம். ஆமாம், ஆனால் என்ன நடந்துச்சு? அங்கே பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு 50 ரூபா அப்படின்ட்டு 3 ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாய்க்குள்ளே பிடிக்க விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் 50 ரூபா ஒருத்தர் நினைக்கிறேன். மிச்சம் எதுக்குமே ஒருத்தர் கிடையாது. அதுதான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து வைபாயி வந்த இடம் தான் கும்பாவுருட்டி ஃபால்ஸு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? தண்ணி இவ்வளோ ஓவராக இருக்குன்னு சொல்லி குளிக்க விடலை. ஆக்சுவலாக அங்கே யாருமே போகல, அதனாலே குளிக்க விடலை. பர்மிஷன் அலோவ் பண்ணல. அச்சங்கோவிலில் போய் ஐயப்பனை பார்த்துட்டு திரும்ப வர வழியில் குளிச்சோம். அப்படி குளிக்க கூடாது, ஆனால் குளிச்சோம். அது சும்மா இதில் இருக்கட்டும். மணலாறு ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டை போட்டு நல்லா பெருசாக போட்டு எனக்கு அதை வந்து டேய் காருக்கு எவ்வளவு? 75 போட்டு வேணாம்.
இது கத்திரிக்கோள் 25 மாதிரி நிக்கும்ல. ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அதே மாதிரி கார் பார்க்கிங்ல நிப்பாட்டுறதுக்கு 25 ரூபா பண்ணி எனக்கு எவ்வளவு 225 ரூபா கொடுத்துட்டு இங்கே தான் 3 ஃபால்ஸ்ல போய் குளிச்சுட்டு வந்துருக்கோம். இந்த அதில் இருக்கு லைட்டை போட்டா கரெக்டா இருக்கும். போடும் அப்பல எப்படி இருக்கு தளபதி விஜயா தளபதி மேல தளபதி கீழே விஜய். இப்ப கேரளால இருந்து தமிழ்நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். கேரளால இருந்து தமிழ்நாட்டு. ஆமா கரெக்ட் தான். தென்காசி நோக்கி பயணம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் போய் கண்டினியூ பண்ணி எல்லாரும் நம்ம தான் ரொம்ப ஏர்லி வந்துட்டோம்.